இவ்வளோ நாள் நம்மளை பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போது நம்ம ஃபோட்டோவை பார்த்து தெரிச்சு ஓடி இருக்கே அந்த பொண்ணு. முதல்ல பியூட்டி பார்லர் போய் நம்ம மூஞ்சி சரி பண்ணணும். ஆமாம், இல்லைன்னா பார்க்குற ஒவ்வொரு பொண்ணும் இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது? ஹலோ, நான் கோவிந்தன் பேசுகிறேன். நீ பார்த்த அந்த பொண்ணு ஓடி போனதுனால நானே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். The next day. ஒரு வழியாக பொண்ணு வீட்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. காலிங் பெல் அடிப்போம். அந்த வீட்டில் காலிங் பெல் அடிச்சு தான் எல்லாமே காலியாக போச்சு. கதவை தட்டுவோம். அப்பாடா, கதவு திறக்குது. நீங்கள், என் பேர் கல்யாணம். வாங்க வாங்க வாங்க, உள்ளே வாங்க. சோபாவில் உட்காருங்க மாப்பிள்ளை. ஆஹா, மாப்பிள்ளைனே சொல்லிட்டாங்க. அப்போது பொண்ணு நமக்கு தான். கோவிந்தன் உங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு. அதனால தான் உடனே வர சொன்னோம். ஆமாம், கோவிந்தன் ஏன் வரல? உங்கள் கூடவே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு. நான் ஃபோன் பண்ணேன், வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னார். வந்துடுவார். கூடவே கோவிந்தனும் வந்திருந்தா சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சிருக்கலாம். நல்ல நேரத்துக்குள்ளே வந்துடுவார். உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோவிந்தனா பார்த்து எனக்கு சொன்னார். கோவிந்தன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அப்படியா? ஓகே ஓகே. நாம் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்காது. கோவிந்தனை வெயிட்டாக கவனிச்சிட வேண்டியது தான். A few moments later. என்னது, பொண்ணோட அப்பா ஃபோனில் பேசிட்டு வெளியில் வர்றாரு. பேசட்டும். Later. என்னது, கோவிந்தனையும் காணோம். இவரும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்காரு. இந்த டேபிளுக்கு யார் சப்ளையர்? என்ன சார் சாப்பிட்றீங்க? சீக்கிரமாக முருவலா நெய் தோசை கொண்டு வாங்க. சரிங்க. பொண்ணோட அப்பா ஃபோனை கீழே வைக்காமல் பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு என்ன, அவர் ஃபோனு, அவர் பேசுகிறாரு. பேசட்டும். என்னது, நெய் தோசை ஆர்டர் பண்ணி இவ்வளோ லேட்டாக ஆயிடுச்சு. ஆஹா, செல்ஃபோன் மணி அடிக்குது. அட, நம்ம கல்யாணம். சொல்லு கல்யாணம். ஏப்பா கோவிந்தா, பொண்ணோட அப்பா உன்னை தான்ப்பா எதிர்பார்த்துட்ருக்காரு. நீ வந்தாதான் பேசி முடிப்பாராம். நான் வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நானும் தோசைக்கு ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரமாகிடுச்சு, இன்னும் வரல. ஏப்பா, நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன், நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறியேப்பா. வாழ்கிறதே வயிற்றுக்காகத்தானே. சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், வெயிட் பண்ணு. நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன்னை விட்டு போயிட மாட்டா. என்னது, பொண்ணோட அப்பா ஃபோன் பேசி முடிச்சதும் இப்போ பொண்டாட்டியும் புருஷனும் பேசிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலையா? நெய் தோசை ரொம்ப நல்லா இருந்தது. Later. டைம் போயிட்டே இருக்கு. கோவிந்தன் இன்னும் காணமே. அப்பாடா, ஆட்டோ சத்தம் கேட்குது. கோவிந்தன் வந்துட்டான். வாப்பா வா. நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணாத. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ. அதோ பொண்ணோட அப்பாவே வர்றாரு. மாப்பிள்ளை உங்களுக்கு ஓகே தானே? மன்னிக்கணும் கோவிந்தா, அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம். ஆமாம், இப்போ என்ன, அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதானே. இப்போ பேசி முடிச்சிருவோம். அரை மணி நேரம் கேப்பில் ரிலேட்டிவ் ஒருத்தர் ஃபோன் பண்ணினார். அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கே பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். அவங்க எங்கள் நெருங்கின சொந்தம். ஆஹா, கேப்பில் கெடா வெட்டிட்டான் ஐயா. அவன் சொன்ன மாதிரியே முடிஞ்சிருச்சேயா. இதைத்தான் இந்த ஆள் ஃபோனில் மாஞ்சி பேசிக்கிட்டு இருந்தானா? அடப்பாவி, வந்த மாப்பிள்ளையை விட்டுட்டு சொந்த மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டானே ஐயா. இதுவும் போச்சே ஐயா. என்ன கல்யாணம், கிளம்பலாமா? ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணு எஸ்கேப், இப்போ பார்த்த பொண்ணு மிஸ்ஸிங், அடுத்த பொண்ணு எப்படியோ. ஏன் கல்யாணம் ஃபீல் பண்ணுற? வேறு பொண்ணு பார்த்துக்கலாம். ஏய்யா, அரை மணி நேரத்தில் ஒரு லைஃபே போயிடுச்சு ஐயா. நான் என்ன பண்ணுவேன் கல்யாணம்? நெய் தோசையை லேட் பண்ணிட்டான். என் ஆசையை விட உனக்கு தோசை பெருசாக போயிடுச்சுல்ல. நீ மட்டும் அந்த தோசையை சாப்பிடாமல் இங்கே வந்திருந்தா என் ஆசையெல்லாம் நிறைவேறி இருக்குமே ஐயா. ஆசையை காட்டிட்டு நெய் தோசையை சாப்பிட்டுட்டு இப்படி கவுத்துட்டியே கோவிந்தா. ஆஹா, பியூட்டி பார்லர் போனதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சையா. இந்த பதிவை லவ் பண்ணுங்கள், கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.